கடலைப்பருப்பு வறுப்பதுக்கு தேவையான பொருட்கள்: கடலைப்பருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் 8 மணி நேரம். அதுக்கு தேவையான பொருட்கள்: பூண்டு 1 நம்பர் தட்டி நசுக்கி வச்சுருக்கிறேன், உப்பு தேவையான அளவு, பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை 7 இனுக்கு. வாங்க பொரிக்கலாம் அதை பார்க்க எப்படின்ட்டு. 1/2 கிலோ கடலைப்பருப்பு 8 மணி நேரம் ஊறணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஆயில் 3/4 லிட்டர் போட்டுக்கிறேன். எப்படி பொரிக்கலாம் பாருங்கள். போட்டாச்சு, நல்லா பொரியணும். இன்னும் கொஞ்சம் செவரணும். பாருங்கள், பொரியது அடங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். பாதி வெந்தோடனே எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு இன்னொரு வாட்டி போட்டுக்கலாம். இல்லை ஸ்லோ ஃபயரில் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ண வேண்டியது தான். மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் குக் பண்ணிக்க வேண்டியது தான். திருப்பி எடுத்து வச்சு திருப்பி போடுறோம் நம்ம. திருப்பி போட்டு திருப்பி நம்ம எடுத்துக்கலாம். நல்லா குக் ஆகட்டும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஒரே வாட்டியும் பண்ணலாம், இப்படி 2 வாட்டியும் பண்ணலாம். பொரியது கம்மியாகுது பாருங்கள். பொரியது சுத்தமாக அடங்கினோடனே நம்ம எடுத்துக்க வேண்டியது தான். ரெடி ஆச்சு, இப்படி எடுத்துடலாம். நம்ம பூண்டு போட்டு நல்லா பருத்து எடுத்துக்க வேண்டியது தான். இன்னும் கொஞ்சம் சிவக்கணும். பொரியது அடங்கிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். இப்போ இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். பொரிஞ்சு அடங்கினோடனே எடுத்துட வேண்டியது தான். ரெடி வச்சு எடுத்துடலாம். நம்ம கருவேப்பிலை உருவி போட்டுக்க வேண்டியது தான். எல்லாம் போட்டு நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிக்கிறது தான். அவ்வளோ ரெடி ஆகிடுச்சு. சூடாகணும், நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிட்டு தான். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சூப்பரான ஐட்டம்.